உங்கள் தியாகபாலா வாய்ஸ். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், கடந்த இரு தினமாக, அதாவது 27ஆம் தேதி இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். 27ஆம் தேதி ஈவினிங், 26ஆம் தேதி மதியத்திலிருந்து ஒரு பெரிய சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய செய்தியாக வந்து கொண்டு இருப்பது என்ன அப்படின்னு சொன்னாங்க, அண்ணாமலை கட்சி துவங்க போகிறாரா. இது ரொம்ப நாளாக அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 தினமாக முக்கியத்துவம். ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, அவர் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஒரு தேசிய கல்வி ஆணையத்துக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டார். 26ஆம் தேதி மதியம் 26ஆம் தேதி மதியம். அப்போ என்ன அதில் சொல்கிறாருன்னா, அந்த சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலில் வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிறாங்க மத்திய கல்வித்துறை. இப்போ இதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை நிறுத்தி வைக்க வேண்டாம், அமல்படுத்தக்கூடாது, இது விளைவுகள் வந்து தவறான விளைவுகள் ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு ட்வீட் கொடுக்குறாரு. இப்போ நேரடியாக வந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிர்ப்பான பதிவு இது அப்படின்னு சொல்லி எல்லா சமூக வலைதளங்களையும் வருது. ஆனால் அவர் கருத்தாக தான் சொன்னதாக நான் நினைக்கிறேன். சரி, கருத்தால் அவர் வந்து அந்த மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்திற்கு அவர் வந்து எதிர்மறையாக வந்து கருத்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதான் உண்மை தான். ஆனால் அந்த கருத்தை சொல்கிறது வந்து அவர் சில நன்மைகளை கருதி கூட சொல்லியிருக்கலாம், கட்சியோட நன்மை. ஏன்னா தமிழகத்தில் வந்து சில எதிர்மறையான விளைவுகளை வந்து பிஜேபிக்கு ஏற்படுத்தலாம், தமிழக மக்களின் எண்ண ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குது, இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்மறையாக, இது மாதிரியான விஷயங்களை அனுசரித்து வேணாலும் சொல்லியிருக்கலாம். உடனே வந்து இவர் நம்ம கட்சி தொடங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து சொன்னார் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனையில் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது, இப்போ சமீப காலமாக அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தல் காலத்திலிருந்தே முரண்பாடுகள் நிறையா இருந்துக்கிட்டு வருது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சில முரண்பாடு இருந்ததுனால அதில் ஒத்து சேர்ந்து சரியாக செயல்பட முடியலை. அவர் செயல்பட்டால் கூட அவர் உண்மையாக செயல்படுறாரு அப்படிங்கிறதுல அதிமுகவில் சந்தேகம் எழுப்புனாங்க. இப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் அவர் திருப்பி இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அப்போல்லாம் வந்து அவர் வந்து அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போயிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போனார். இப்போ சமூக வலைதளங்களில் என்ன அந்த அமெரிக்கா போனதுக்கான செய்தியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை வந்து அமெரிக்காவில் போய் தனக்கான ஒரு யூனிட் வச்சுருக்காரு அண்ணாமலை. அது வந்து அவர் வந்து அந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரியாக இருந்த பொழுதே அந்த யூனிட் இருக்குது. அவங்க ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சமூக புரட்சிக்காக சமூகத்தில் ஊழலற்ற சமுதாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நியாயமான ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு ஒரு எண்ணத்தில் நிறையா வந்து, அதாவது வந்து சினிமாவிலலாம் வருமே அது மாதிரி ஒரு யூனிட் ஒன்று வச்சுருக்காரு அவர். அந்த தொடர்பெல்லாம் அமெரிக்கா பல நாடுகளில் இருக்காங்க, யூரோப் அங்கங்கெல்லாம். இப்போ அமெரிக்காவுக்கு அவர் போனது வந்து, இப்போ தனி கட்சி துவங்கினா எது மாதிரியான எதிர் விளைவுகள்லாம் வரும், அதெல்லாம் சமாளிக்கணும், அதுக்கான உதவிகள்லாம் வந்து பொருளாதார உதவிகள் பல விஷயங்களும் வேணும். இந்த யூனிட்டை சேர்ந்தவங்க நிறைய இடங்களில் ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இது சம்மந்தமான உதவிகள் செய்யணும். இந்த உதவியை நாடி தான் அவர் வந்து அமெரிக்கா சென்றார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் சில செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவார் அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது பொது சேவை இயக்கம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தில் என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அப்படின்னு, அதாவது வந்து மக்கள் சேவைக்கான இயக்கம் அரசியல் இயக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி அவங்க வந்து தொடங்கி பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் வந்து அது தேசிய லெவலில் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஆனால் நல்லா ஆக்டிவாக இயங்குறாங்க அவங்க. சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பேரை வந்து தொடர்பு கொண்டு ஆக்டிவாக இயங்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னா, நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் பொறுப்பாளர்கள் எப்படி போடுறாங்கன்னா, மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள் இப்படியெல்லாம் போடுறாங்க. இப்போ சட்டமன்ற பொறுப்பாளர் அப்படிங்கிறது வந்து தேர்தல் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள் தான் வந்து போடுவாங்க அப்படி. அதான் நடைமுறை வழக்கம். அவங்க வந்து அண்ணாமலை அன்பு கூட்டங்கிறது ஏற்கனவே இது அண்ணாமலை அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கலை. இது வந்து தனியாக அண்ணாமலை மேல உள்ள அபிமானத்தில் விசுவாசிகள் அவர் பேரை வச்சு நல்ல சேவை செய்யணுங்கிறதுக்காக துவங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் வந்து இவங்க என்னன்னா, அண்ணாமலை ஒரு வேளை தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான தளத்தை வந்து ரொம்ப ஈஸியாக அமைச்சு கொடுக்கறதுக்காக செயல்படுவதாக இந்த அமைப்பை சொல்கிறாங்க. ஆனால் இது அண்ணாமலை அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடக்கலை அப்படின்னு ஒரு பிரிவு சொல்கிறாங்க. அண்ணாமலை அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் இது உண்மையாங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் அண்ணாமலைக்கு என்ன ஆதங்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்வையில் பார்த்தோம், சாதாரண மனிதனாக பார்வையில் பார்க்கும்போது, அவர் வந்து அண்ணாமலை வந்து அவர் ஒரு தமிழகத்தில் வந்து பாஜகவுடைய தலைவரான பிறகு ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுத்து ஊழலற்ற, அதாவது அதிமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபியை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சார். சில விஷயங்களில் ஊழலில் வந்து பாரபட்சமற்ற முறையில் திமுக அதிமுக ரெண்டையுமே நம்ம பாரபட்சம் இன்றி அணுகணும் அப்படின்னு பார்த்தாரு.
அது வந்து அதுக்கு இடையூறு வந்துட்டோ, அது சரியாக அவர் பிஜேபியிலேருந்து செய்ய முடியலைன்னு உணர்றாரோ, அப்போ நம்ம நோக்கங்களை பிஜேபியிலேருந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உணர்றாரோ அப்படிங்கிற கருத்தும் வந்து பொதுத்தளத்தில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து அவர் பிஜேபியோடைய ஒரு பற்றுள்ள ஒரு தலைவராக தான் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. இந்துத்துவவாதியாக தான் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ இந்துத்துவாவை பற்றி வந்து அந்த சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசும்போது, இப்போ டிகேவி அந்த இதில் தாவேக்காவில் அமைச்சரவையில் பேசும்போது அவங்க வந்து இந்த சனாதனத்தை விமர்சனம் பண்ணும்போது உடனே வந்து அண்ணாமலை ரியாக்ட் கொடுத்தாரு. அதாவது வந்து சனாதனத்தை வந்து நீங்கள் தேர்தல் சமயத்தில் சொல்லாமல் ஏன் இப்போ சொல்கிறீங்க, தேர்தல் சமயத்தில் சொல்லியிருந்தால் மக்கள் பாடம் போட்டியிருப்பாங்க, வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். அதாவது உடனே ரீஅட்டாக் கொடுத்தாரு. அப்போ கவுண்டர் வந்து அதாவது கவுண்டர் அட்டாக்கெல்லாம் இந்துத்துவவாதியாக ஒரு சனாதனவாதியாக தான் கவுண்டர் கொடுக்குறாரு. அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஏன்னா பிஜேபி விட்டு விலகி போய் நம்ம வேறு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தால் இது மாதிரியான கவுண்டர் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா நம்ம வந்து ஏன்னா பிஜேபி விட்டு விலகும்போது வந்து அவருடைய கொள்கை எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து மற்றபடி வந்து ஃபியூரான இந்துத்துவாவாக இருக்குமான்னு சொன்னால் இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கருத்தில் கொண்டு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் வந்து பிஜேபி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தனி கட்சி துவங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளுடைய இந்த செய்தியானது நடுநிலையோடு தான் நம்ம வந்து பதிவிடுறோம். எந்த ஒரு சார்பு அண்ணாமலை கட்சி துவங்கணுங்கிறதோ துவங்கக்கூடாதுங்கிறதோ அதெல்லாம் நம்ம எண்ணம் கிடையாது. நம்ம ஒரு செய்தியாளர், அதாவது வந்து ஒரு யூடியூபர் அப்படிங்கிற முறையில் தான் அந்த செய்தியை நம்ம கொடுக்குறோம். அதனால் நம்மளுடைய சேனலை வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் அடிக்கடி பரிமாறிக்கொள்ளப்படும். நன்றி, வணக்கம்.